கூடிய விரைவில் கட்சியுடைய துணைத் தலைவரை அறிவிச்சே தீர்வேன் அப்படின்னு சீமான் அவர்கள் மறைமுகமாக ஒரு ஹிண்ட் கொடுத்து யாரை அறிவிக்க போறேன் அப்படின்றதே சொல்லியிருக்காரு. இந்த ஒரு தகவல் குறித்து அந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியில துணைத் தலைவராக இருக்கிறதுக்கு எல்லா தகுதியுமே யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3 நபர்களை விரல் விட்டு என்ற மாதிரி தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த வரிசையில காளியம்மாளும் இடுமோனம் கார்த்தியும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிகராக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க இருவருக்குமே நாம் தமிழர் கட்சியில வெறும் பொறுப்பாளர்கள் அப்படின்றத தாண்டி கட்சியில ஒரு முக்கிய முகமாகவும் கட்சிக்குள்ள எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுக்குமே ஒரு பின்புலனாக இருந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக இடுமோனம் கார்த்தி பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளுக்குள்ள சில சலசலப்பு வரும்போதுதான் நேரடியாக அவங்களை அழைத்து பேசுறதோ, அதற்கு பிறகு ஒரு சின்ன கலந்தாய்வு கூட்டத்தை உண்டு பண்ணி சீமான் அவர்களுடைய கண்காணிப்புக்கே இல்லாமலே சீமானுடைய கவனத்திற்கு போகாமலே அந்த ஒரு பிரச்சனையை அப்படியே முடிக்கிற ஒரு விஷயம்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இடுமோனம் கார்த்திக்கு கட்சியுடைய ஒரு தலைமை பொறுப்பாக இருக்கிறது கூட தகுதி இருக்கு அப்படின்லாம் கூட நிறைய விமர்சனம் வந்துட்டு இருக்கு. இதுல காளியம்மாள் பாத்தீங்கன்னா அவங்க பல கட்சி நபர்களுடைய விவாதத்திற்கு போறதும் அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சி குறித்த தெளிவான சிந்தனையை மக்களுக்கு எடுத்துரைக்கிறதும் அப்படின்னு இவங்க இருவருமே கட்சிக்கு தேவையான விஷயங்களை ரொம்பவே அதிகமாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்க ஒரு காரணம் தான் இவங்க இருவரில் யாராவது ஒருத்தர் துணைத் தலைவராக ஆனா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு மனநிலைமையை நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளுக்கு கூட கொடுத்திருக்கு. இப்படிதான் சீமான் அவர்கள் தற்போதைய ஒரு செய்தியாளர்கள் சந்திப்புல துணைத் தலைவர் அப்படின்ற பேச்சுவார்த்தை கடந்த நாட்களாக ரொம்ப அதிகமாகவே போயிட்டு இருக்கு அப்படின்னும் உண்மைதான் கட்சிக்குள்ள ஒரு துணைத் தலைவர் தேவை இருக்குதா, ஆனா இப்போதைக்கு நாங்க அதை பத்தி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. ஏன்னா நாங்க அனைவருமே 26 தேர்தலுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள நாங்க போறது அப்படின்றது கொஞ்சம் சிந்திக்க தான் வைக்குது அப்படின்னும், ஆனா துணைத் தலைவரை நிச்சயமாக நான் அறிவிப்பேன். அவங்கள ஒரு பெண் சீமான் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. எனவே கூடிய விரைவில் அவங்களே கூட நான் துணைத் தலைவராக அறிவிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சீமான் ஒரு ஹிண்ட் கொடுத்து சொல்லியிருக்காரு. எனவே எப்படியா இருந்தாலும் இடுமோனம் கார்த்தி அல்லது காளியம்மாளுக்கு தான் அந்த ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு தகுதி இருக்கு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சிக்கு துணைத் தலைவர் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுதா அப்படின்ற உங்களுடைய மனநிலைமையை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.